கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 36 முதல் சில வசனங்கள். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியினால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை நமக்கு சொல்லி, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எச்சரிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை கடைசி காலத்தில் அனுப்பி அவர்கள் சகல இடரல்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய ராஜ்யத்தில் செய்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் அவர் கூட்டிச் சேர்த்து அக்கினி சூளையிலே போடுவித்து அங்கே அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்படி செய்வாராம். ஆனால் நீதிமான்களுக்கோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வாராம். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போன்று பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆம், சூரியனை போன்று பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருக்கிற அக்கினி சூளைக்கு இரையாக காத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று ஜெபித்து சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்கிற மக்களை அக்கினி சூளையிலிருந்து அவர்களை
அக்கினி சூளையின் தண்டனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் அனுதினமும் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கேட்கின்றார், எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். சகல இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் நாம் கண்டு அவர்களை குறித்து நாம் குறை பேசிக்கொண்டு இல்லாதபடிக்கு அவர்களுக்காக நாம் திறப்பில் நின்று ஜெபித்தோம் என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம் அக்கினி சூளையின் தண்டனையிலிருந்து அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கக்கூடும். அழுகையும் பற்கடிப்பும் அவர்களுக்கு உண்டாகாமல் அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடர்களை உண்டு பண்ணுகிற அக்கிரமத்தின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பலிபீடத்தில் நிறுத்தும்படியான ஒரு பாரம் நமக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். எழுந்திருக்க முடியாமல் புடமாக்கப்பட்ட நிலைமையிலே படுத்திருந்த திமிர்வாதக்காரனை அதை தூக்கி கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போய் கோரையை புரித்து கொண்டு இறக்கி இயேசு கிறிஸ்துவினிடம் ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தது போல இந்த நாட்களில் திமிர்வாதக்காரனை போன்ற இந்த உலகத்தில் பாவத்தில், சாபத்தில், வியாதியில், அக்கிரமத்தின் கிரியைகளில் கட்டப்பட்டவர்களாய் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு சென்ற 4 பேரை போன்று நாமும் தேவ சமூகத்தில் அவருடைய கிரியைகளை, அவருடைய செயல்பாடுகளை, அவர்களை தேவ சமூகத்தில் கொண்டு போய் அவருடைய பலிபீடத்தில் நாம் நிறுத்துவோம் என்று சொன்னால், கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாவத்தின், சாபத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சகலவிதமான சத்துருவின் சிறையிருப்பிலிருந்து, சகல இடர்களிலிருந்து, சகல அக்கிரமத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்து வர இருக்கின்ற எல்லாவித அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அக்கினி சூளையின் தண்டனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கர்த்தர் ரட்சித்து பரிசுத்தப்படுத்துவார் என்று சொல்லி, அவருடைய பிள்ளையாக மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். திறப்பில் நில்லுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.